என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும். யாருக்கு? அவங்க பொண்ணுக்கு. அவங்க பொண்ணுக்கு ஜாதகம் பொருத்தம் பார்க்குறதுக்கு வந்தாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், அவங்க கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு நாகதோஷம். அவங்க அந்த கொண்டு வந்த பையனுடைய ஜாதகம் வந்து சுத்த ஜாதகம். சரிங்களா? இந்த 2 ஜாதகத்தையும் பார்த்து பொருத்தம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் பொருத்தம் பார்த்து பொருத்தம் நல்லா இருந்துச்சு, கட்ட பொருத்தமும் நல்லா இருக்குது. இதை வந்து நீங்கள் பார்த்து முயற்சி பண்ணுங்கள், கல்யாணம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க? நாகதோஷத்துக்கு எப்படிங்க சுத்த ஜாதகத்தை கொடுக்கறது? சுத்த ஜாதகம்னா செவ்வாதோஷமும் இல்லை, நாகதோஷமும் இல்லை, செவ்வாதோஷம் நாகதோஷமும் இல்லை. அப்போ அது வந்து சுத்த ஜாதகம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜாதகத்தை இந்த நாகதோஷத்தோடு இணைக்கலாமா வேணாமாங்கிறத நாம் சொல்கிறோம். யார்? ஜாதகக்காரங்க சொல்கிறோம். ஜாதகக்காரங்க சொல்லும் போது இணைக்கலாமா வேணாமான்னு கால்குலேஷன் பண்ணி தான் சொல்லுவோம். சும்மா எடுத்தோன்னா ஐயோ இது சுத்த ஜாதகம் நாகதோஷம் இணைக்க வேண்டாம் அப்படின்னு எடுத்தோன்னா சொல்கிறதில்ல. ஜாதகக்காரங்க எல்லாருமே இந்த நாகதோஷத்தால் இந்த சுத்த ஜாதகத்து பையனுக்கு இடைஞ்சல் வருமா வராதா, கஷ்டம் வருமா வராதா அப்படிங்கிறத வந்து அவங்க கால்குலேஷன் பண்ணி தான் இது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் அந்தம்மா எடுத்த உடனே நீங்கள் எப்படிங்க இப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னாக்கா, நான் கால்குலேஷன் பண்ணி தான் சொல்லியிருக்கேன், தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி, இன்னொருத்தவங்க கேட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாகதோஷத்துக்கு சுத்த ஜாதகத்தை பண்ண வேண்டான்ட்டாங்க அப்படின்னாங்க. இல்லை, அவங்க படித்தது அவங்க சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கும். நான் சொல்கிறது என்னுடைய கணக்கில் எனக்கு நெகட்டிவாக இது பாசிட்டிவாக தான் இருக்குது. அதனால் இந்த சுத்த ஜாதகத்தை இந்த நாகதோஷத்தால் இணைச்சா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, தாராளமாக இணைக்கலாம் அப்படின்னாங்க. கரெக்டுங்க நீங்கள் சொல்கிறது. நீங்கள் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இதே மாதிரி தான் நாகதோஷம் சுத்த ஜாதகம். ஆனால் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ 60 வருஷம் ஆகுது. எங்கள் வீட்டுக்காருக்கு 60 வருஷம் ஆகுது. ஆண்டவன் மனிதல் நல்லபடியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை கேட்கும்போது. இதே ஒரு உதாரணத்துக்கு தான். இப்போ ஒரு தோஷமுள்ள ஜாதகத்தை ஒரு தோஷம் இல்லாத ஜாதகத்தோடு இணைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் ஒவ்வொரு ஜாதகக்காரரும் ஜோசியரும் கால்குலேஷன் பண்ணி எது செவ்வாதோஷமாக இருக்குது, இது நாகதோஷமாக இருக்குது, இதை வந்து இணைக்கலாம் இணைக்கக்கூடாது அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணுவாங்க. அப்படி என்னங்க அதில் எப்படி இணைக்கிறது அப்படின்னாக்கா, இப்போ நாகதோஷமாக இருக்கட்டும் செவ்வாதோஷமாக இருக்கட்டும், நாகதோஷத்தை எடுத்துக்கோங்க. நாகதோஷத்தை எடுத்துக்கிட்டால் அந்த ஒரு பையனுடைய ஜாதகத்தை எடுத்துங்க. அதில் நாகதோஷம் இருக்குது. அந்த நாகதோஷத்தில் அந்த தம்பிக்கு இப்போ நடக்காது. ராகுனுடைய திசையோ கேதுனுடைய திசையோ இல்லாமல் இருந்தால் பெரிய பாதகங்கள் ஒன்றும் பண்ணாதுங்க. சரி, ஓகே. திசை நடந்துச்சுன்னா பாதகம் பண்ணாது. ராகுவோ அல்லது கேதுவோ வந்து நல்ல நிலைமையில் இருக்காங்க, ஒன்றும் பண்ணாது அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து வேறு திசை நடந்தால் கூட அந்த ராகுவும் கேதுவும் வந்து அந்த வேறு திசையில் சம்மந்தப்பட்டு பாதகத்தை ஏற்படுத்துறதும் உண்டு. இதெல்லாம் ஜாதக நுணுக்கம், இதெல்லாம் உள்ளே இருக்கிற விஷயங்கள். அந்த விஷயத்தை வந்து இதனால் வந்து இது வந்து சுத்த ஜாதகம் கூட பாதிக்கும், நாகதோஷமும் பாதிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் பல்ஸ் படிக்க முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி செவ்வாதோஷம். இப்போ நாகதோஷத்துக்கு ராகு திசையோ அல்லது கேது திசையோ அவங்க கல்யாணத்துக்கு பிறகு வரல, லாங் டைம் தான் எடுத்துக்குது. ஒரு 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷத்தில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். 60 வருஷம் வரலும். இப்போ ராகு திசை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது குரு திசை வரும், சனி திசை வரும், புதன் திசை வரும், அப்புறமேட்டு கேது திசை வரும். கிட்டத்தட்ட 35-40 வருஷம் ஆகிடுது. அதுக்கப்புறம் கேது திசை வரவரைக்கும் நாகதோஷத்தால் எந்த பாதிப்பு இல்லைங்கும் போது இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கிடையில் வர திசா புத்திகள் வந்து திசா வந்து ஏதாவது நாகதோஷத்தோடு சம்மந்தப்பட்டு அது பாதகமான சுச்சுவேஷனில் இருந்தால் பிரச்சனை வரதான் செய்யும். சரிங்களா? எல்லாமே பார்த்து தான் பண்ணணும், ஆனால் பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பார்த்திங்கன்னா கால்குலேஷன் பண்ணி பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் அப்படியே லென்ஸ் வச்சு ஒரு பக்கமாக வந்து பார்த்து ஒரு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதேமாதிரி செவ்வாதோஷமும் அதே மாதிரி தான். இது செவ்வாதோஷம் தான் பண்ணணும், நாகதோஷத்துக்கு நாகதோஷம் தான் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க. அதனால் பாதிப்பு இருக்கா
செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் திசை வரும்போது தான் பாதிக்கும். இல்லை எதையாவது ஒரு விதத்தில் செவ்வாய் சம்மந்தப்பட்டு பாதகஸ்தானத்தில் வந்து சம்மந்தப்பட்டு அது பாதகமான செயலை செய்யக்கூடியதாக இருந்துச்சுன்னா அதை கால்குலேஷன் பண்ணிவிட்டு இது வேணும் வேணாங்கிறத வந்து ஜோசிக்காரங்க கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நாகதோஷமும் ராகு கேதுவால் நடக்கிற திசாபுத்தியால் இந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இது வேணும் வேணாங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க. இங்கே ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஜாதகத்தை கலெக்ட் பண்ணும் போது இது செவ்வாய் தோஷமா நாகதோஷமாக தான் கொடு, செவ்வாய் தோஷமாக தான் கொடு, சுத்த ஜாதகம் வேண்டாம், இதை சுத்த ஜாதகமாக தான் கொடு, நாகதோஷம் செவ்வாய் தோஷம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நாம் நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும் போது கூட அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி அமைப்பில் வந்து உக்காந்துரும். அதனால் வந்து தோஷத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து ஜாதகக்கார்கிட்ட கொடுத்து பாருங்கள். நீங்களே எடுத்த உடனே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது வந்து நல்ல வரனை கூட நீங்கள் வேணான்னு சொல்கிற மாதிரி அமைப்பு அந்த மாதிரி அமைஞ்சிடும். சரிங்களா? நன்றிங்க.